நான் கூட அப்படித்தான். என் வாலிப நாட்கள்ல யார் சாமியார் ஆயிடணும், ஃபாதர் கேத்தலிக் சர்ச்சில் ஒரு பங்குல இருந்து எப்படியாவது போயிடணும் அப்படித்தான் நினைச்சு. ஆனா இவரை கூப்பிட ஆரம்பிச்சா இவர் நான் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு பாட்டு வரலாம் வரும்னு நினைச்சேன். நான் ஒரு பாடகனா இருப்பேனே நினைக்கல. பாட்டு பாட ஆசை இருந்தாலும் என்னை கொயர்லயே சேர்க்கல. வாய்ஸ் கழுத வாய்ஸ்ன்னு சொல்லி எங்க சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொயர்ல சேர்க்கல. அப்பெல்லாம் கொயர் தான் பாடும், இப்பதான் எல்லாரும் பாடுறோம். அந்த நாட்களில் கேத்தலிக் சர்ச்சில் ஒரு கொயர் இருக்கும், அதில் சேர்றதுனா ஒரு பெரிய அது கௌரவமானது. அந்த கௌரவம் எனக்கு கிடைக்கல. ஒழுங்கா இருந்தா தானே வாய்ஸ் என்ன பாப்பா. ஆனா நினைச்சே பார்க்கல இந்த வாய்ஸை வச்சு இவ்வளவு பாட்டு கொடுத்துருக்காரு. அதான் நீ அறியாத எட்டாத எட்டாத பெரிய காரியங்கள். இதுதான் ஜீசஸ். கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் இந்த இயேசுவால தான். இவரை வாய் கூப்பிட ஆரம்பிச்சா எங்கோ கொண்டு போயிடுறாரு. நாங்கள் சாட்சி. நான் முதல் டிஜிஎஸ் தினகரனை சந்திக்க போனா அவர் கையை வச்சு நீ உலகம் எங்கும் போவாயின்னு எனக்கு அது புரிஞ்சுக்கிறவே இல்லை. நமக்கு நீ உலகம் எங்கும் போவா, அது என்னால ஏத்துக்கிறவே முடியல. நான் கிராமத்துக்கு பிறந்தவன், கிராமத்துல தான் ஃபாதரா பல வருஷம் இருந்தவன். எனக்குன்னு டவுனுக்குமே சம்பந்தம் இல்லை. சைக்கிள போய்கிட்டு தான் இருந்தோம். இப்ப இருக்கிற ஸ்டேஜ் நினைச்சே பார்க்கல. இந்த இயேசு உள்ள வந்ததுனால அற்புதம். நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்கள்